யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் கலைஞர் பிரச்சனை ஊரறிஞ்ச விஷயம். அது ரெண்டு பேரோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஒரு நாட்டின் பிரச்சனையாக அது பரிணமித்தது. தமிழ் இனத்தின் பிரச்சனையாக அது வேறு லெவலில் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்ந்தது. அது இதனால் என்னாச்சுன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய பிறகு, வெளியேற்றிய பிறகு, எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழல் நடந்தது. இதனால் தமிழ்நாட்டிற்கு பல நன்மைகள் நடந்ததுங்கிறது. இரண்டு பிரிவுகளாக மாறிய பிறகு தேசிய கட்சிகள் ஒளிந்தது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். தமிழர்களுக்கான ஒரு விடுதலை கிடைந்தது விஷயம். பார்ப்பனிய ஆதிக்கத்திலிருந்து தமிழர்களை மீட்டெடுத்தது இந்த இரண்டு இயக்கமும். ஒரு வகையில் அது சொல்லப்போனால் இதிலிருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை என்றால் வட மாநிலங்களைப் போல நாம் இன்றைக்கும் இருந்திருப்போம். சரி, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரிசாவின் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் அவர்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண செய்தியை தெரிஞ்சிருப்போம். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இதே பிரச்சனை ஒன்று நடந்தது. இரண்டும் திமுகவும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்திப்பது என்கிற ஒரு பிரச்சனை நடந்தது. அது தெரியாது மணிலம். வரலாற்று ஆய்வாளர்களுக்கு, அரசியல் முனைவோர்களுக்கும், முழுமையான அரசியல் பயன்பாட்டில் இருப்பவர்களுக்குத்தான் இந்த செய்தி தெரியுமே தவிர, ஒரு நார்மலாக இப்போ தான் அரசியல் முனைவோர்களுக்கு முன்ன வர்றவங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியாது. ஆகவே தோழர்களே, இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கண்டால் ஒரு வரலாறு ஒரு இரண்டாவது கட்டம் இப்படியெல்லாம் நடந்ததா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன சொல்கிறேன் தெரியுமா? 1980 ஜூலை 25ஆம் தேதி, ஜூன் 25ஆம் தேதி, முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கிரி அவர்கள் இறந்து விட்டார். அவருக்கு சென்னையில் ஒரு வீடு இருக்குது. சென்னையில் வச்சு தான் அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்த வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ 1980 முதலமைச்சர் யார்? எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக கலைஞர் கருணாநிதி இருக்கிறார். இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்போ இறந்தது முன்னாள் ஜனாதிபதி. அப்போது 80 மறைந்த ஜனாதிபதிக்கு அப்போ முழு மரியாதை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு கிடையாது, மாநில அரசும் செய்ய வேண்டிய கட்டாய சூழல் இருக்குது. இப்போ எல்லா தலைவர்களும் அவருடைய மறைவுக்கு இரங்கல் செலுத்தி இறுதி அஞ்சலி செலுத்துவது கட்டாய சூழல். வந்துடுறாங்க, நிற்கிறாங்க. சரி, இப்போ என்ன நடக்கு? அற்புதமான சம்பவம் தலைவர்கள். நீங்கள் கெட்டதில் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அவர் வயது முதுமையில் இறக்கக்கூடிய ஒரு பரிபூரணமான ஒரு இயற்கை எய்திய செய்தி. அவர் காலமானார், இயற்கை எய்தினார் இந்த செய்தி. அந்த இடத்துல ஒரு வரலாறு மலர்கிறது. அதான் ஒரு முக்கியமான செய்தி. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் அங்கே வந்துட்டாங்க. அவர் உடல் வச்சுருக்கக்கூடிய இடத்துல மரியாதை செய்து அதுக்கு உண்டான வேலையை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல எம்ஜிஆர் உட்காந்துருக்குறாங்க. இப்போ கலைஞர் வர்றார். கலைஞர் கருணாநிதி அவர்கள், அன்பழகன், அந்த படை பரிபாலங்களோடு அவர் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த நிகழ்ச்சிக்கு வரார். இப்போ எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு? நான் உள்ளபடி தான் சொல்லுகிறேன் தோழர்களே, எதுவும் கிடையாது. யாரும் இதில் முறுப்பு சொல்கிறதுக்கோ மறுப்புக்கோ எதுவுமே இல்லை. நான் சொல்லக்கூடிய செய்தி ஆதாரப்பூர்வமான செய்திகள் தான் சொல்கிறேன். நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். எம்ஜிஆர் உட்கார்ந்து இருந்தார். அப்போது கருணாநிதி வர உடனே எம்ஜிஆர் எழுந்து அவருக்கு தனது இருக்கையை அளித்தார். என்ன ஒரு பண்பு பாருங்களேன். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது பாருங்களேன். ஆனால் கருணாநிதி கீழே தரையில் அமர உடனே எம்ஜிஆரும் தரையில் உட்கார்ந்தபடி இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். இதில் என்ன ஒரு பண்பு இருக்குது பாருங்களேன். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி வாராரு. அவர் வாட்டிக்கு வந்துட்டு போகட்டுமே, என்னென்னு அவர் நம்மளை பார்க்கட்டுமேன்னு நினைக்கல. அதை தான் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் எந்திரிச்சு போய் அவருக்கு முறையாக வணக்கம் செலுத்தி அவரை வரவேற்று இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு உதவுறார். அப்போ உடனே இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வருகிற போது அவருக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னே முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தனது இருக்கையை கொடுக்குறாரு. உடனே அதை பார்த்துட்டு வேறு சீட்டு இல்லைன்னா உடனே கலைஞர் கருணாநிதி என்ன செய்யறா பாருங்க, அவரோட உயர்ந்த பண்பா அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, போய் தரையில் உட்காந்துக்கிட்டார். ஏன்னா இன்னொரு சீட் இருக்கணும்ல, ரெண்டு பேருக்கு சீட் இருக்கணும்ல. அப்போ பக்கத்தில் அடுத்தடுத்தெல்லாம் எந்திப்பாங்க இல்லையா, அந்த இதுகளுக்கு இல்லாமல் யாரும் இடம் கொடுக்காமல் யாரும் இருக்க போகிறது இல்லை. அது வேறு சம்பவம். ஆனால் நடந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் இப்படி இருக்குது.
இப்போ கலைஞர் கீழே போய் உட்காந்த உடனே எம்ஜிஆர் உட்காந்தவர் உட்காரலன்னு சொன்ன உடனே போய் பக்கத்தில் அவர் கூடயே போய் இவரும் தரையில் உட்காந்துக்கிடுதார். என்ன ஒரு நட்பு பாருங்களேன், என்ன ஒரு செய்தி பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் அரசியலில் அதெல்லாம் இல்லை, பார்க்க முடியலை. நேற்று வரை சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்ம பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, ஜெயலலிதா கலைஞர் பிரச்சனை இருந்தது கூட வேறு மாதிரி இருந்துக்கலாம். இன்றைக்கி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு இலகுவான தன்மை இருந்தது கூட நமக்கு அப்படி சில செய்திகளை நம்ம பார்க்க முடியலை. எல்லா முரண்பாடுகள் அப்படின்னு நிறையா செய்திகள் இருக்குது. அங்கே பாருங்களேன், இருவேறு துருவங்களாக இருந்த ஜாம்பவன்களாக இருந்த அரசியலை கரைத்து குடித்து தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வின் அங்கமாக இருந்த 2 தலைவர் நடக்கிற விஷயத்தை பாருங்கள். நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது பாருங்கள். 2 பேரும் கீழே உட்காந்து பேசுகிறாங்க. கீழே உட்காந்து 2 பேரும் நல்லா இன்னும் சில செய்திகளை அப்படியே பேசுகிறாங்க. இப்போது கிரி அவர்களுடைய உடல் எடுத்து இடுகாட்டிற்கு செல்லப்படுகிறது. இடுகாட்டுக்கு செல்லக்கூடிய நிலமை பாடி போகணும், பின்னாடி போகணும் இல்லையா. பின்னாடி போன உடனே அந்த காருக்கு எம்ஜிஆர் போகிறாரு, கலைஞர் பின்னாடி வராரு. முதலமைச்சரோட கார் கேன்வாய், அந்த கேன்வாய் முன்னணியில் இருக்குது. முன்னணியில் நிற்கிறது எம்ஜிஆர் கார் இருக்குது. கலைஞர் அவருடைய காருக்காக வெயிட் பண்ணணும், பின்னாடி எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, அவர் பின்னாடி இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் வாங்க நம்ம காருக்கு வாங்க. இவர் காத்திருக்கிறான், கலைஞர் காத்திருக்கிறாராம், அவர் காருக்கு வரட்டும்னு. வாங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிடுவார். கலைஞர் மறுக்கிறார், இல்லை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி. ஆனால் அந்த காருக்குள்ளே யார் யார் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். அது உள்ளுக்குள்ளே நெடுஞ்செழியனும் சென்னாரெட்டியும் உட்காந்துருக்காங்க. மத்திய மந்திரி சென்னாரெட்டியும் உட்காந்துருக்குறாங்க காருக்குள்ளே, முதலமைச்சர் காருக்குள்ளே. சென்னாரெட்டி நெடுஞ்செழியும் இருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் உட்காரலாம். அப்போ என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் போய் அட வாங்க கலைஞர் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறார். எம்ஜிஆரோட மந்திர சக்தி அதுதான். நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். கலந்து கொள்ள இருவருக்கும் காரில் வராங்க, உள்ளே வராங்க. கலைஞர் கார் வரவில்லை. கருணாநிதி வர தயங்க எம்ஜிஆர் சிரித்து கொண்டே வாங்க கலைஞர் என்று கருணாநிதியின் கையை பிடித்து தன் காருக்குள் அழைத்து வந்தார். அதாவது பிராக்கெட்டில் இழுத்து வந்தார். அவ்வளோ ஒரு உறுதியோட, வாங்க நீங்கள் காருக்கு வாங்க, நீங்கள் எதுக்கு அவங்க வர்ற வரை கார் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட காருக்குள்ளே உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது இடுகாடு போயிட்டாங்க. இடுகாடு போய் 2 பேரும் ஒரு காருக்குள்ளே வர்றதை பார்த்து குசு குசுன்னு பார்க்காங்க. மக்கள் ஆச்சரியத்தில் திளைக்கிறாங்க. என்னடா நடக்குது, எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரு காருக்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பில். ஜனாதிபதி இறந்த செய்தியை விட இது ஒரு பெரிய செய்தியாகி போயிடுச்சு. இப்போ இடுகாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. இடுகாட்டுக்கு போய் அந்த பூத உடல் வைத்த உடனேயே அந்த உள்ளுக்குள்ளே முதலமைச்சர் கார் என்ட்ராகுது. உள்ளே இருந்து கலைஞரும் எம்ஜிஆரும் 2 பேரும் கையை பிடிச்ச மாதிரி அப்படி இறங்கி கையை பிடிச்ச மாதிரி 2 பேரும் நடந்து வராங்க. 1999 மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களும், அன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி, முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் 2 பேர் வர இதே சூழல் தான். 2 பேரும் கையை பிடிச்சி அந்த ஒன்றுவோடு அந்த செய்தி இந்த இடத்துல சொல்கிறதுக்கு சம்பவம் இருக்குது. அவங்களுக்குள்ளே அந்த நட்பு இருக்கு இல்லையா, அது வரும்போது அன்னைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருந்து வரக்கூடிய செய்தி பெரிய செய்தியாக இல்லாமல் இவர்கள் 2 பேரும், வைகோ அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைப்பிடித்ததும் 2ம் பெரிய செய்தியாகி போயிடுச்சு. அன்றைக்கி பிரதமர் செய்தியெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. அது எல்லாமே இருவரும் இணைந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இறங்கி நேராக உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சி போன உடனேயே உட்காந்து அந்த இன்னொரு முறை இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அந்த கடமைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தபோது இப்போ அரசியல் பேசாமல் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய இது. 2 பேரும் அரசியல் பேசாமலாம் இருந்திருப்பாங்க எப்படி அப்படின்னு பல கேள்வியங்கள் வெளிவந்தபோது வெளியே சொன்ன செய்தி என்ன தெரியுமா, செல்வியின் மகள், அதாவது கலைஞரோட மகள் செல்வி இருக்குல்ல, செல்வியின் உடலுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அப்போ எல்லாம் இவங்க தூக்கி வளர்த்த பிள்ளைகள் இல்லையா, எம்ஜிஆர் தூக்கி வளர்த்த பிள்ளைகள், செல்விக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன். ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு இல்லை, அதனால் நான் ஒரு நாள் வீட்டுக்கு பார்க்க வரேன் அப்படின்னு பேசியதாக இருவரும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலை சொல்லிட்டாங்க. சரி, இதை யாரும் மறுக்கலை. ஆனால் அரசியல் இல்லாமல் இருக்குமா?
இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே 2 பேரும் ஒரே காரில் இறங்குறாங்க, ஒரே இதில் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரிசாவின் முதலமைச்சராக பிஜு பட்நாயக் 2வது முறையாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். 2 பேரும் இணக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஜனதாதளத்தோட தலைவர். அவர் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாச்சு அப்படின்னா அந்த ஜனதாதள கட்சியை இணைத்து 2 போட்டிடுறதுக்கு தோதாக இருக்கும், நல்லா இருக்குங்கிறது எல்லாமே அரசியல் கணக்கு தானே. அப்படிங்கும்போது அவர் நேராக வந்து கலைஞர் வீட்டுக்குள்ளே போகிறார். போய் 40 நிமிஷம் பேசுகிறார். நீங்கள் இவ்வளவு அன்பாக இருக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் பிணக்கமாக இல்லாமல் இணக்கமாக இருந்தால் இந்தியாவின் அரசியலை கூட நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி செய்கிறாரு, பேசுகிறார். பேசின உடனே கலைஞருக்கும் மனசு வந்து ஒரு மாதிரியா ஆகுது. சரி, இதை என்னென்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி ஒரு நாள் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. தோழர்களே, நான் சொல்லுகிறது ஒரு செய்தி. இதற்கு பிறகு பிஜு பட்நாயக் அந்த செய்திக்கு பிறகு 2 பேரும் ஒரு அரசு விருந்தினர் மாளிகையில் பேசி என்ன மாதிரி தீர்வுகள் எடுக்கப்பட்டார்கள்ங்கிறது அது தனி செய்தி, அதுகளில் உண்டானதை பார்ப்போம். ஆனால் அடுத்தடுத்த முறைகளிலும் எம்ஜிஆரும் கலைஞரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இதன் மூலமாக அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, ஏன் அவர்கள் சேரவில்லை அப்படின்னு. அப்போது 2 தலைவர்களோட சந்திப்பு 2 இயக்கங்களோடு இணைப்புக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் பிரிவதற்கு என்ன காரணம், ஏன் அது நடக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு பின்வரும் காலங்களில் அடுத்த காணொளியில் நான் அதை பேசுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.